ஆறு பிடிச்சின்னு வந்தா என்ன? மாதிரி பொம்மநாட்டிலாம் கேட்க மாட்டேன். இந்த புடவையை கட்டிக்கிற போதே சூரியோதயத்தில் இந்த ஆம்பளையம் பேச்சை கேட்கப்படாது அப்படின்னா இங்கே சொருகிப்பா தலைப்ப. ஆம்பளையம் பேச்சையே கேட்கப்படாதுங்கிற போது ஆம்பளையம் தம்பி பேச்சை கேட்போம். நான் பார்க்க இவன் அரட்டாயர் போட்டுருந்தான்னு கேட்க மாட்டேன். சீதை சொல்கிறா ராமனை பார்த்து, நீங்கள் பிடிச்சு கொடுத்தா கொடுங்கோ, இல்லைன்னால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக உள்ளே போனாலாம். கம்பன் சொன்னால் சீறி போனாள். நீங்கள் பிடிச்சு கொடுத்தா கொடுங்கோ, வேணா வேண்டாம் அப்படின்னு. இப்போ ராமர் ரெண்டும் கட்டான்னு லட்சுமணனை கேட்குற, என்ன லட்சுமணா, அண்ணா இந்த மாலை நல்லா பாரு. என்ன, நானும் நீ விஸ்வாமித்திர மகர்ஷி யாகத்தை காப்பாற்ற போனோமே, நான் அன்றைக்கே சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் யாகசாலை. ராமர் முன்னால் இருந்து பானம் போட்டார், லட்சுமணன் பின்னால் இருக்கான். இப்போ ராமர் பானம் போட்டு தாடகையை கொன்னார், சுபாகுவை கொன்னார், மாரீச்சனை சமுத்திரத்தில் தள்ளினர். இதை பின்னால் நின்று வேடிக்கை பார்த்தவன் தான் லட்சுமணன். இப்போ அவன் சொல்கிறான், அன்னைக்கு யாகத்தை கெடுக்க 3 பேர் வந்தாளே அண்ணா, உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த 3 பேரில் 2 பேரை நீ கொன்னுட்ட. ஒருத்தன் உங்ககிட்டேருந்து தப்பிச்சுண்டு போனான், ஒருத்தன் மாரீச்சன் ஒருத்தன் தப்பிச்சுண்டு போனான். அந்த மாரீச்சன் தான் வந்திருக்கான். யாரு சொல்றா? லட்சுமணன். மானா வந்திருக்கிறவன் மாரீச்சன். கண்ணை பார்த்துட்டு சொல்றான், முன்னர் மகவாய் மூவரில் வந்தோன் அண்ண மாரீச்சனே இவன். இந்த ராமனுக்கு லட்சுமணனுக்கும் 1.25 நாள் தான் வித்தியாசம். ராமன் புனர்பூசம், பரதன் பூசம், லட்சுமணன் ஆயுதம். புரிஞ்சது? 2, 3, 4 பேரும் வளர்ந்தது ஒரே அரண்மனையில், படித்தது ஒரே வசிஷ்டத்தை, சாப்பிட்டது ஒரே அரண்மனை. அது ஏன் ராமனுக்கு மூளை வேலை செய்யலை, லட்சுமணனுக்கு ஏன் மூளை வேலை செஞ்சது? தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? லட்சுமணனுக்கு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா இது மான் இல்லை மாரீச்சன்னு? லட்சுமணனுக்கு மூளை எப்படி வேலை செஞ்சது? லட்சுமணன் தனியாக வந்திருக்கான். நான் ரொம்ப பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதானே? ராமர் தான் ஆத்துக்காரியோட வந்திருக்கார். ஆத்துக்காரி பக்கத்தில் இருந்தாலே இது வேலை செய்ய. அதனால தான் டிபார்ட்மெண்ட்லேயே என்ன பண்ணுவான், பேங்கில் வேலையில் அவளை கோயம்புத்தூரில் போடுவான், இவனை பாலக்காட்டில் போடுவான். ஒரே பிரான்ச்சில் போட்டால் 2 அரட்டை அடிச்சுட்டு இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அதுக்காகத்தான். மூளையும் வேலை செய்யாது, இவாளும் வேலை செய்ய மாட்டேன். ஆமாம், பேசிக்கிட்டே இருப்பான். இந்த பொம்மநாட்டி என்ன பேசுவான்னே தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பான். இந்த ஃபோன் நல்ல உபயோகம் அவளுக்குத்தான். சூரியோதயத்துலேருந்து அதுவும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போச்சு. இந்த அம்மை சூரியோதயத்துலேருந்தே விழிப்பள். ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன் இந்த தமிழையும் மலையாளத்தையும் சேர்த்து. தெரியுமோ, தமிழில் சம்சாரம்னா அங்கே நாங்கள் பொண்டாட்டின்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் சம்சாரிக்கிறதுனா என்ன சொல்லுவேள்? பேசுறது. இப்போ பொண்டாட்டின்னா பேசிகிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அர்த்தமாச்சோ? என்னவோ பேசுவோம் சூரியோதயத்துலேருந்து. எனக்கு ஃபோனே வராது, அவ்வளோ ஃபோனும் ஆத்துக்காரிக்கு தான் வரும். ஆறும் விழிப்பான். நான் கட்டுற பணம் நன்மை அனுபவிக்கிறது அவள்தான். கம்பெனிக்காரன் இந்த நம்பர் தான் நிறைய பேசுகிறாள்னு கேட்காம இருக்கான்.
அது வரைக்கும் வண்டி ஓடும்னு வச்சுக்குவாங்க. ஆமாம், அதுவும் அன்லிமிட்டெட் கால்ஸ். இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டானே, பேசிகிட்டே இருக்கலாம்னு விட்டான். இந்த கம்யூனிகேஷனுக்காக இந்த ஃபோன் கண்டுபிடிச்சா, இப்போ அது கான்வர்சேஷனுக்கு ஆகிடுத்து. ஒன்றும் காட்டால் சூரியோதயத்திலே மற்ற கூட்டாங்க இப்படி வைக்கிறது அப்படிங்கிறான். அதுலேருந்து பேசிக்கிட்டே இருப்பா. தொலைபேசின்னு பேர் அதுக்கு. இப்போ அது பேசி தொலைன்னு ஆகிடுச்சு. ராமர் இப்போ என்ன கண்டாட்டி பேச்சு கேட்டு கேட்டவன் 2 பேர், கேட்காம கேட்டவன் 2 பேர். இப்போ கேட்டாலும் கேடுறான், கேட்கலைன்னாலும் கேடுறான். ஒருத்தர் வந்து கேட்டார், பின்ன என்னதான் பண்ணுறது, உன் தலையெழுத்து எப்படியோ அப்படித்தான். கேட்டவன் யார்? தசரதனும் ராமனும். புரிஞ்சுதா உங்களுக்கு? எங்கள் கோத்திரத்தை நாங்கள்லாம் கவுண்டினிய கோத்திரம், ராமனோட கோத்திரம். நாங்கள்லாம் ஆத்துக்காரி பேச்சு கேட்குறோம். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பொண்ணை கொடுக்குறேன்னா கவுண்டினிய கோத்திரமாக பார்த்து கொடு. அப்போ தான் அபிவாதியேன்னு நல்லா சேவிப்பன். நீங்கள் கேட்ப நாங்கள்லாம் தானே கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் கேட்டது தான் கெசட்டில் இருக்குது, நீங்கள் கேட்டதெல்லாம் என்ன கெசட்டுக்கு வரலை. தசரதன் கேட்டான் கைகை பேச்சு, ராமன் கேட்டான். கேட்காதவன் 2 பேர், வாலி ராவணன். தம்பி பேச்சு கேட்காம கேட்டா 3 பேர். ஒன்று ராமன், இன்னொன்று வாலி, இன்னொன்று ராவணன். இப்போ இதுலேருந்து நீங்கள் கருத்து தெரிஞ்சுக்கணும். தம்பி சொல்கிறான், தாரன் சொல்கிறான், முக்கியம் இல்லை. யார் சொல்கிறது நல்லதுன்னு ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கிறது நம்ம பொறுப்பு. புரியுறதோ? இப்போ நீங்கள் என்ன பொம்மை நாட்டி திருப்பிடுவா, நான் சொன்னால் தான் என்ன நீங்கள் கேட்கணுமா? உங்களுக்கு மூளை எங்கே போச்சுமா? திருப்பிடுவா தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இது ராமாயணத்துலேருந்து தர்மம் தெரிஞ்சுக்கோங்க. ராமாயணத்துலேருந்து இப்போது ராமர் வில்ல வளைச்சுன்னு கிளம்பிட்டார், மாரீச்சனை துரத்திண்டு. கம்பன் சொல்கிறான், நீட்டினான் காலை நீட்டுறானா, 3 அடி மண் கேட்டு நின்று அளந்த பெருமாள், நின்ற இடத்துலயே உலகத்தை அளந்தவன். இப்போ இந்த மானை பிடிக்கிறதுக்கு வேணும்னே காலை நீட்டுறானா. இனிமே நீட்டுறதுக்கு அண்டம் இல்லை. போயிட்டான் துரத்திட்டு மாரீச்சன், சமுத்திரக்கரைக்கு துரத்தின்னு போனான். ஒரே பானம் போட்டான் மாரீச்சன் மேலே. இந்த மாரீச்சன் என்ன பண்ணான்? கீழே விடுற போது, ஏ லக்ஷ்மணா அபயம், சீதா அபயம் அப்படின்னு கத்தினான். ராமர் மாதிரி குரல் கொடுத்தான். அப்போ சீதை உள்ள இருக்கான், ஓடி வரா. லட்சுமணனை பார்த்து சொல்றா, உங்க அண்ணா குரல் கேட்கறதே போதையான். ஆசையின் ஈழத்து அரற்றினன். ஆசையினா ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரியும், இன்னொரு அர்த்தம் இருக்கு. திசைன்னு அர்த்தம், திக்கு. எல்லா திக்குலையும் கேட்குற மாதிரி கத்தினானாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நம்ம ஆசைப்படுறோமே அதுக்கு அளவு கிடையாது, திசைக்கு அளவு கிடையாது. அதனால தான் ஆசைனா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்நீச்சன் மேனியை நின்று உற நோக்கினான். ராமர் ஓடி வந்து பார்த்தாராம். மாசியில் மாதவன் வேள்வியில் வந்த மாரீச்சன். ஆகா, விஸ்வாமித்திரர் யாகத்தை கெடுக்க வந்த மாரீச்சன். நம்ம தம்பி சொன்னானே, அவர் இப்போ ஏன் தைரியமாக இருக்காருன்னா, நம்ம தம்பி நமக்கே சொன்னான், சீதைக்கும் சொல்லுவான் அப்படின்னு இருக்கார். சீதை வெளியில் வந்தவன் என்ன சொல்கிறா? உங்கள் அண்ணா கத்துறாளே காதல வேலையா? லட்சுமணன் சொன்னால், மன்னி நீங்கள் உள்ளே போங்கோ, எங்கள் அண்ணா உயிருக்கு ஆபத்துன்னா உலகத்துக்கே பிரளயம் வந்துருத்துன்னு அர்த்தம். நீங்கள் உள்ளே போங்கோ. அவன் கேட்கல. நீங்கள் இன்னும் ஒரு வினாடி நின்னால் அக்னி பிரவேசம் பண்ணுவேன்ட்டான். சீதை லட்சுமணனை சந்தேகப்பட்டுட்டான். பக்கத்தில் ஜடாயு இருக்கார், கிளம்பின. இந்த இடத்த துளசிதாஸ் ஹிந்தியில் தெலுங்கில் பாட்டு எழுதின தியாக பிரம்மம் இந்த இடத்துல அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்தேன். சீதை, நீங்கள் இன்னும் ஒரு வினாடி நின்னா
அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு இப்படி கை காமிச்சாலும் இல்லையோ, கை காமிச்சோடனே அக்னி வந்துருத்தான். இந்த அக்னி பகவான் வந்து நிற்கிறான், சீதையை பார்க்குறான். அக்னி பகவானுக்கு சீதை மாதிரியே ஒரு பொண்ணு உண்டு, அழகா. அவன் என்ன பண்ணா, அந்த பொண்ணை பர்ணசாலையில் வச்சுட்டு சீதையை தூக்கின்னு போயிட்டான். இப்போ ராவணன் தூக்கின்னு போனது டூப்ளிகேட் சீதை அப்படின்னு தியாகபுரமும் துளசிதாசன் சொல்கிறார். ராமரப்பா அக்னி பிரவேசம் பண்ண சொன்ன போது இந்த ஒரிஜினல் சீதையை கொடுத்து டூப்ளிகேட் சீதையை வாங்கிட்டார். மாஜானகி இந்த கீர்த்தனையில் செட்ட பெட்டக்கா வாணி மாட்டலந்தோ ஒப்பகாதகா அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் என்ன தோணும், எது ஒரிஜினல் சர்ச்சைக்கெல்லாம் போக வேண்டாம், இதுவும் நல்ல செய்தி, அவ்வளோதான். நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம், சண்டைக்கு பிரச்சனைக்கே போகக்கூடாது. தெளிவா ஒன்று சொன்னால் சரி அப்படின்னு கேட்டுக்கணும். அப்போது ரிஷுமணம் போயிட்டார், ராவணன் வர கபட சன்னியாசியாக வர பார்த்துக்கணும். கபட சன்னியாசியாக வந்து சீதையிட்ட வந்து நிற்கிறேன். பகவதி புருஷாந்தேவி இந்த பொம்மநாட்டியில் இருக்கிற வாசலில் வர பிச்சைக்காரனோட போய் குச்சலம் விசாரிப்பு, பழையதை போட்டுட்டு உள்ளே வர வேண்டியதானே, நீ ஏன்டா இப்படி பிச்சை எடுக்கிறேன்னு கேட்பான். அவன் கதை சொல்லுவான், என் பிள்ளை என்னை விட்டுட்டான் ரோட்டில். உடனே ஒரு பிச்சை போடும்போதே திண்ணையில் இருக்கிற ஆம்பளையானை பார்த்து கேட்டேன், ஐயோ நாளைக்கு நம்மளுக்கும் இதுதான் அப்படின்பா. அதனால் இந்த பொம்மநாட்டி அவன் கபட சன்னியாசியாக வந்தான், ஒன்றியோ நீ யாருமா இங்கே தனியாக நிற்கிறே அப்படின்னா. நான் ராமன் மனைவி லட்சுமணனுக்கு மன்னி அப்படின்னு சொன்னால் அவன் 10 அடி தள்ளி நிற்பான். இவனும் என்ன பண்ணா, பிறந்தாத்த சொல்கிறான், ஜனகன் மகள் ஜனகி தூக்கிட்டு அப்பா பேரை சொன்னீங்க என்ன பிரயோஜனம்? ரிஷிகள்டேருந்து உங்களை ராவணன்டேருந்து காப்பாற்ற தான் எங்கள் ராமன் வந்திருக்கான்னா, நான் தான் ராவணன்னா குடிச்சையோட தூக்கிட்டு. ஏத்தாப்புல ஜடாயு வந்தார். என்ன கேளுங்கோ, நான் முதல்லையே இந்த காண்டத்தை நான் ஆரம்பிக்கிற போது இது பக்தி காண்டம்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆமாம், இப்போ தான் உபன்யாசத்தை ஆரம்பிக்கிற போது என்ன கேளுங்கோ, ராவணன் ஆரண்ய காண்டம் இல்லை, இது பக்தி காண்டம்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ ராவணன் என்ன பண்ணான், ஜடாயுவோட சண்டை போடுற போது சூலத்தை போட்டான். இந்த சூலத்தை 3 தடவை போட்டான். என்ன கேளுங்க, 3 தடவையும் அவன்கிட்ட திரும்பி போச்சான். எப்படி திரும்பி போச்சுன்னு எங்கள் கம்பன் சொல்கிறான் பாருங்க. பொன்னோக்கியர்தம் புலநோக்கிய புங்கனோர் தங்கத்தை விரும்பக்கூடிய தாசி பெண்களை தேடிக்கொண்டு போனவன் அவர்கள் கேட்கின்ற தங்கம் கொடுக்க முடியாமல் திரும்பி போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி சூலம் வந்ததாம். யார்கிட்ட? ராவணன்கிட்ட. அடுத்தது, இல்நோக்கி இல்லம் இல்வழி எய்திய நல்விருந்தும். இப்போ நம்ம உத்தராத்துக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம், சாப்பிட கூப்பிட்றேன். நீங்கள் உத்தராத்தில் சாப்பிட கூப்பிட்டாலே அவாது மாமி கூப்பிடணும் சேர்ந்து. ஏன்னா மாமி தான் சமைக்கிறவன், இல்லறத்துக்கு அழகே பொம்மநாட்டி கூப்பிடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமாம். அப்போது நம்ம ஒருத்தர் கூப்பிட்டுட்டு திடீர்னு அந்த மாமி ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போனால் சாப்பிட மாட்டோம். எங்கே மன்னி எங்கே அப்படின்னு ஊருக்கு போயிருக்கா திடீர்னு. நாங்கள் அப்புறம் இன்னொரு நாள் வரோம், சமைச்சு வச்சுட்டா நான் பரமாறுறேன்னா வேண்டாம் வேண்டாம் நீங்களே சாப்பிட்டுக்கோங்கன்ட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி சூலம் வந்ததாம். 3வது சூலம் எப்படி வந்ததாம்? ரிஷிகள் தபஸ் பண்ணுறாளாம். தபஸ் பண்ணுற போது
இந்த தேவலோக பெண்கள் ரொம்ப ஊர்வசி மேனக வந்து டான்ஸ் ஆடுறா, இவர் தபச மயக்க. அப்போ மயக்க முடியாமல் அந்த ஸ்திரீகள் திரும்பி போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி திரும்பி வந்ததாம். பாருங்க சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க. யோகியர் தம்மை சார்ந்த மெல்நோக்கியர் நோக்கமும் ஆமென மீண்டது. அப்படி மீண்டதாம். எது? அந்த சூலம். இதில் எங்கே சண்டை போடுற இடத்துல வேதாந்தத்தை வச்சுருக்கேன். அதனால தான் நான் இதை பக்தி காண்டம்னு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போது இந்த ஜடாயு ராமனை என்ன பண்ணால், சங்கரன் வாழினால் வெட்டினான், கீழே விழுந்தார். இப்போ ராமலட்சுமணால் வந்து பார்த்தா பர்ணசாலையில் சீதை இல்லை, பர்ணசாலை இல்லை. அப்பவும் ராமர் சொல்கிறார், நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. லட்சுமணன் சொல்கிறான், இல்லை, வந்தது ராவணன் ஒத்தன்தான் அப்படின்னு உறுதியாக சொல்லி தேடின்னு வரும்போது இந்த ஜடாயு இருக்கார், உயிரை பிடிச்சின்னு உட்காந்துருக்கார். உயிர் போகிறது, செத்து போகிறார். அப்போது இந்த ஜடாயு சொல்கிறார், இந்த ராவணன் இப்படித்தான் தூக்கி கொண்டு போனான், எந்த பக்கமாக போனான்னு கேட்குற போது செத்து போயிட்டார். நல்லா கேளுங்க, ராமர் அப்பா தசரதனுக்கு கர்மா பண்ணலை. அப்பா எவனை சகோதரன் என்று அரவணைச்சாரோ அந்த சகோதரனாய் இருக்கிற ஜடாயுவுக்கு கர்மா பண்ணினர். ராமர் வேத மந்திரன் முழங்க ராமலட்சுமணாலே தூக்கிண்டு ஜடாயுவை தகனம் பண்ணான் மந்திரம் சொல்லி. என்ன கேட்டுக்கோங்க, நம்ம இந்து மதத்தில் என்ன தர்மம்னு, யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கர்மா பண்ணலாம். நீங்கள் ஒன்று கேட்டுக்கோங்க, முதல்ல எல்லாரும் இதுவும் பிராமணர்கிட்ட ரொம்ப மட்டம் தெரிஞ்சுக்கோங்க. வெறுமனை சங்கம் போட்டு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. ஆம்பளை குழந்தை இல்லைன்னு கேலி பண்ணக்கூடாது. ஆமாம், பொண்ணோட பையனுக்குத்தான் முதல் ரைட்டு, பிள்ளை குழந்தை இல்லைன்னா.